டெய்லி ஓகே. டெய்லில ட்ரெண்ட் ஆ. டெய்லில வந்துட்டு பை ட்ரெண்ட். ஓகே. ஸோ மேல ஒரு சப்ளைக்கு போகும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல கீழே வந்துட்டு கீழே இருக்க அந்த 4 ஹவர் டிமாண்ட் வந்து மேலே போகுங்க. ஓகே. கீழே இந்த 4 ஹவர் டிமாண்ட்ஸ். ஆமாம். மேலே சப்போஸ் சோர்ஜ் கொடுத்துச்சுன்னா மேலே இருந்து ஒரு செல் எடுத்துட்டு அப்புறம் கீழே இருந்து பை எடுத்தா மேலே போய் அந்த சப்ளைக்கு போகும்ட்டு. ஓகே ஓகே. டெய்லி வந்து இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கு, சோர்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் சோர்ஜ். ஓகே. பை ட்ரெண்டு. இப்போ இந்த சோர்ஜுக்கு இது வந்து பிஓஎஸா? ஓகே, இது வந்து பிஓஎஸ் இருக்குது. அப்போ டெய்லியில் இந்த டிமாண்ட் வரலாம். இந்த டிமாண்டுக்கு நமக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு கேண்டலாக இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணி கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கீழே இந்த 2 லோவுமே பிரேக் பண்ணி கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கவுண்டராக எடுத்திருக்கு. ஸோ அந்த கவுண்டரில் தான் நம்ம இங்கே வந்து இந்த 2 இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் டிஸ்கார்டில் போடல, கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த 2 லோவும் பிரேக் பண்ணலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயே கண்ட்ரோல் எடுக்கலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை ஆகும். ஆனால் இது பிரேக் ஆக தான் சான்ஸ் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் மேலேருந்து இவ்வளோ தூரம் வரலான்னு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து பை ஆகலாம். இன்னொரு பாயிண்ட்டு, நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே சோர்ச்சு பிஓஎஸ் அதுக்கு முன்னாடி இங்கே பிஓஎஸ் இருக்குது, அதோட சோர்ச் ஒரு லிக்விடிட்டி, இங்கே சோர்ச் இருக்குது. இந்த சோர்ச்சோட எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு இன்னும் வரல. இங்கேயும் வரலாம், இங்கேயும் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு இங்கே வர சான்ஸ் இருக்குது? வீக்லி போங்க. வீக்லியில் ட்ரெண்ட் என்னவா இருக்குது? ரீட்ரேஸ்மெண்ட்டில் பையில் போயிட்டுருக்கு. மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகணும். இந்த சப்ளைலேருந்து இந்த லோக்கு வரணும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் கீழே ஹண்ட் பண்ணி போகலாம். அப்போ டெய்லி நமக்கு ஹண்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் போட்டிருக்கிற இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்குறது மஸ்ட்டு. ஓகேங்களா? இதான் 4 ஹவர் போட்டுருக்காரு. ஓகே. இது டெய்லி பையில் இருக்குங்களா? யூஎஸ்டிஜிபி. ஓகே. இது 4 ஹவர் வந்துட்டு இது ஸ்வீப் எடுத்துக்கலாம். ஸ்வீப்பு சோர்ஸ் இன்னும் ஆகலையா? ஐனா. ஓகே. வீக்லியில் சப்ளை மிட்டிகேஷன் இந்த சோர்ஸுக்கு அப்புறம் நமக்கு எங்கேயும் பிரேக் நடக்கலை. அப்போது இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம், ஒரு பெரிய இன்டிஸ்மெண்ட் இருக்குது. சப்ளை மிட்டிகேஷன் வீக்லியில். டெய்லியில் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் இல்லை. ஆனால் டெய்லியில் நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி கீழே அடிச்சிருக்கான். ஸோ 2 பிரேக் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு லோ, அது கீழே ஒரு லோ. இந்த பிஓஎஸ்க்கு ஒரு லோ, மேலே ஸ்வீப் பண்ணதுக்கு ஒரு லோ, 2 லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெரிய சப்ளை ஒர்க் ஆகலாம். பட் இது ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால மேலே இருக்கக்கூடிய இது வந்து லிக்விடிட்டியாக இருக்கும். அப்போ இதை அடிச்சுட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஏன்னா நமக்கு சப்ளை வீக்லியில் 50%, மார்க்கெட் இன்னும் ரீச் பண்ணல. அப்போ மறுபடியும் ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணாலும் ரூல் இஸ் ரூல். அப்போ மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்போ மேலே போகணுன்னா கீழேருந்து ஏதாவது டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து போகலாம். அதுக்கு கீழே இங்கே பிளாக் கலரில் ஒரு டிமாண்ட் இருக்குது, இன்னும் வரல. வந்துச்சுன்னா பை இங்கேருந்து போகலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போட்டிருக்கீங்க? டெய்லியும் 4 ஹவர். டெய்லி. ஓகே. ஓகே, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, இது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஓகே கரெக்டு தான். டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மஸ்ட்டு பார்க்கணும். நோ ரீஃபண்ட்மெண்ட். இப்போ கீழே அடித்து மேலே இன்னும் சோர்ஸ் பண்ணல. ஓகே தான். அப்போது டார்கெட் எங்கே வச்சுருக்கீங்க? இல்லை, இது சப்போஸ் சோர்ச் ஆச்சுன்னா டார்கெட் வந்து இந்த ஹையில் வைக்கலாம். ஓகே. இந்த ஹை. பட் இது எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இல்லை, ஸோ அவ்வளோ தூரம் போகலாம். ஏன்னா இது வந்து சோர்ச்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட் வந்து போய் தானே ஆகணும். இந்த சப்ளைக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகணும்ல. அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து கூட போகலாம், வாய்ப்பு இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஜிபிபி ஜேபிஒய் இப்போ இங்கே 15 மினிட்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பார்க்கணும்ல. ஆமாம், பட் இதுதான் பிரேக்.
இந்த அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆமாம், இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்துடும் கீழே மறுபடியும். ஓகே. ஜிபிபி ஜேபிஒய் இந்த லோவை கண்டிப்பாக எடுப்பான். நீங்கள் டெய்லியில் பார்த்துருக்கீங்களா? ஓகே, நான் இது 4 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் வருவான். அப்போ நம்ம இந்த இடத்துல இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல இருந்து செல் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். இந்த டிமாண்ட் ஏன்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகே, இந்த டிமாண்ட் ஒரு கீழே எதுவும் இல்லாதனால அது எக்ஸ்ட்ரீம் போட்டுருக்கேன். ஓகே, அப்போது நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். டெய்லின்னு நீங்கள் இது டிமாண்ட் எடுத்திங்கன்னா இதுதான் பிஓஎஸாக எடுக்கணும். இதை பிஓஎஸாக எடுத்திங்கன்னா இங்கே கீழே இது போட்டிருக்கீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு. பட் எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு நமக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் இதில் சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, சான்ஸ் இருக்குது. அப்போது இதில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்து சோர்ஸ் வந்து மேலே தான் இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி பெரிய சோர்ஸ்லாம் மறுபடியும் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருவான். ஓகே ஓகேங்களா? அப்போ 15 மினிட்ஸோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த ஹை தான் சோர்ஸே. ஓகே, அந்த சென்டரா சின்னதாக இருக்குல்ல, அது ஒரு சின்ன மூவ்மெண்ட் மாதிரி தானே இருக்கு, அது குட்டியா. அது சின்னதாக ட்ராப்பு, பேஸு ட்ராப். ஓகே, இதை எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் எகைன் கீழே வருவான். ஓகேங்களா? கீழே இந்த க்ரீன் ஜோனுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். AUD/USD BOS சோச் இல்ல இது வந்து இந்த ஒரு டவுட். இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் விக் இருக்குல்ல சென்டரா, இதோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாமா? இது கூட இன்டியூஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது அவ்வளோ பவர் இல்லை ப்ரோ. ஸ்விங்காக இருக்கணும். ஸ்விங்காக இருந்தால் பெட்டர். ஓகே, இது பட் கீழே வந்துட்டு இருக்கும்போது பையர்ஸ் புஷ் பண்ணி தானே மேலே எடுத்துட்டு போயிருங்க. அப்போ அங்கே கேட்ட ஸ்ட்ராங்கா இப்போ இந்த இடத்துல பையர்ஸ் புஷ் பண்ணாங்கன்னா எப்படின்னா, இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் செல்லை அடித்து இந்த இடத்துல பை அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே ஸ்விங்காக இருந்துச்சுன்னா செல்லர், நம்மள மாதிரி ஆட்கள் செல்லர் எல்லாருமே வந்து அப்புறம் பை போகும். இப்படி அப்போ எஸ்எல் இருக்கும் கீழே. ஆமாம், இப்படி எஸ்எல் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, பை பண்ணி செல் பண்ணி பை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆர்டர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இதில் வந்துட்டு இப்படி போக தான் ட்ரை பண்ணுவான். எஸ்எல்லுக்கும் ஆர்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஓகே, AUD/USD டெய்லிலையா நான் இது சோச்சன் போட்டிருக்கேன். ஏன்னா வீக்லியில் சப்ளை மிட்டிகேஷன் இந்த விக்கில் இருந்து இங்கே கீழே வரான். ஸோ வீக்லி சப்ளை, டெய்லி ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவரில் இது வந்து சோச்சாக போட்டிருந்தேன். ஸோ இது வந்து சோச்சாக போட்டிருந்தேன் அந்த ஸ்ட்ரக்சருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கே சோச் கொடுத்துட்டான். அதனால நம்ம இந்த இடத்துல செல் போனோம். நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஆனால் நமக்கு ஸ்டில் சப்ளை பிரேக் ஆகலை. ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆயிருக்கு. ஓகே, சப்ளை வந்து பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணலாம். செல் தான் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இந்த சோச்சுன்ற இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகணும் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் கீழே வந்து இங்கேருந்து பை ஆக ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு கீழே வந்துடுவான். ஓகே, இது பிடிசி. பட் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணா டவுட்டாக இருந்துச்சு. பிடிசி நான் பை கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சோச்சு வீக்லியோட டிமாண்டு, டெய்லி ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவர் சோச். 4 ஹவரில் சோச் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹை எடுத்துருக்கேன். சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகேங்களா? டெய்லி போகிறோம். இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட், அதுக்கு கீழே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட். இந்த 2 டிமாண்டில் பை வந்து பண்ணலாம். நீங்கள் எது எடுத்துருக்கீங்க டெய்லியில்? டெய்லியும் 4 ஹவர் போட்டுருக்கேன். ஐ மீன் டெய்லி போட்டிருப்பேன். டெய்லியில் பிஒய்ஸ் போட்டிருக்கீங்க.
டெய்லியில் எங்கே ப்ரோ பிஓஎஸ்? இந்த இடம் சொல்கிறீங்களா? ஆமா. ஆனால் வீக்லி டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்கேன். வீக்லியோட டிமாண்ட் கண்ட்ரோல் வீக்லியில் இங்கே மேலே பிரேக்கு, இங்கேயும் பிரேக்கு, இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வீக்லியில். ஓகே. ஸோ நீங்கள் போட்ட இதுன்னு பார்த்தாலும் அப்போ எப்படி இருந்தாலும் இந்த விக்குக்கு வரணும். அப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணுறது பெட்டர். ஸோ இதுக்கு நடுவில் எவ்வளோ தூரம் பை பண்ணுறதும் பெட்டர். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே ப்ரோ. அப்படியே பார்த்துருவோம் வீக்லி அனாலிசிஸ். சிம்பிள் தான். ஒரு ஹீரோ ஹிஸ்ட்ரியில் மேலே சப்ளைலேருந்து கீழே இந்த டிமாண்ட்ஸுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்கு வந்துட்டான். மிட்டிகேஷன் 4 hour. ஸோ 4 hour மிட்டிகேஷன் ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் இப்போ ஸ்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? மேலே சப்ளை இருக்குது. இந்த இடத்துல இந்த சப்ளை வந்தால் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளை வந்ததுக்கப்புறம் செல் போக சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் எடுக்கிறோம். இங்கேருந்து நம்ம டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கோல்டு இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெய்லி சப்ளை வரைக்கும் இந்த சப்ளை வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிமாண்டுக்கு வந்துட்டான். 4 hour டிமாண்ட், 15 minutes ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் ஆயிடுச்சு. 5 minutes நமக்கு என்ட்ரி. ஸோ 2 என்ட்ரி வந்து நம்ம டிஸ்கார்டில் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஆனால் என்னோட சஜஷன் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரலாம். இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு இங்கேருந்து பை ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து பை ஆக சான்ஸ் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய டெய்லி டிமாண்டுக்கு போகலாம். அப்போது இங்கே வரணும்னா மார்க்கெட் வந்து 5 minutes இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இதில் 1 minute கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? வரலாம். வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா மேலேருந்து வரோம். டிமாண்ட் பிரேக் ஆகவும் சான்ஸ் இருக்குது. டிமாண்டை பிரேக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பை வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ யூஎஸ்டி ஜேபிஒயில் மேலே போகலாம். 50% போகலாம். ஓகேங்களா? ஸோ ஏடு யூஎஸ்டி பார்த்தாச்சு. இது நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளையில் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் மஸ்ட்டு வந்து இந்த சப்ளை தான். இங்கே இருந்தால் செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து பெரிய செல் வந்து வந்திருக்கான். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் மேலே போனால் ஒர்க் ஆகுமா? இங்கே கீழே ஹண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஹண்ட் பண்ணலை. மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையோட கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பார்த்தா ஒர்க் ஆகுமான்னு பார்ப்போம். சப்ளை 15 minutes. 15 minutes நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட். ஸோ 5 minutes 2 பிளாக் வந்திருக்கு. இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக தான் சான்ஸ் இருக்குது. இங்கே போக சான்ஸ் இருக்குது. இல்லைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெசிஷனல் இப்போ ஆர்டர் கொடுத்துருச்சு. டெசிஷனல் ப்ரீவியஸ் லோவாக அடிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மேலே போகிறதா தான் இருக்கும். இந்த சப்ளைக்கு போகிறதா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் மார்க்கெட் நிற்காது, மேலே போயிடுவான். நம்ம என்ன பண்ண போகிறோம்? பை ஏதாவது ட்ரை பண்ணுவோம். பை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச்சு, இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், மேலே சோச்சு, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி இருந்தாலும் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் மட்டும் எடுக்கலாம். இது எடுப்போம். 4 hour 15 minutes. ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிருக்கு. அப்போ நம்ம 15 minutes தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் ஃபுல்லாக லிக்விடிட்டி மூமெண்ட் ட்ரை பண்ணலாம். கடைசியில் இருக்கிற டிமாண்ட் எடுக்கக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு இது எடுத்தாலுமே வந்து லிக்விடிட்டி தான் வரும்.
இந்த மாதிரி Okay. மூமெண்ட்டை ஃபுல்லாக அடிச்சு தான் நான் பார்த்தது வரலும் ஃபுல்லாக அடிச்சிருக்கானுங்க. ஓகே. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது, வெயிட் பண்ணணும் மேலே போகிற வரைக்கும். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்கு ப்ரோ, இது இன்வெஸ்ட்மெண்ட். இது கிடையாது, இங்கேருந்து பை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். பிஓஎஸ் இங்கே ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துருக்கான். இந்த இடத்துல இந்த பிஓஎஸோட இந்த ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டு இந்த பிஓஎஸ் கொடுத்துட்டு இங்கே எங்கேயுமே நமக்கு டிமாண்ட் கொடுக்கல. அதனால இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆவான்னு சொன்னேன். ஸோ டிமாண்டே இல்லாமல் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, இந்த இடத்துல டிமாண்டும் இருக்குது. இன்கேஸ் இங்கேயும் வந்துட்டு கூட நமக்கு பை ஆகலாம், இதுவும் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இந்த டிமாண்ட் பெட்டர் மேலே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல 127 டேஸ்க்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு 5 மினிட்ல என்ட்ரி, சாரி 1 மினிட்ல என்ட்ரி எடுத்திருந்தது. 1 மினிட்ல என்ட்ரி. அதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டிமாண்டில் டிபி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து டிபி ஹிட் ஆயிடுச்சு எஸ்டர்டே. டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட்லேயே இருக்கும், யூஎஸ்டி கேடு. ஸோ ஆல்மோஸ்ட் 1:167 ஆர்டர். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி இந்த டிமாண்டில் இருக்குது. இது நான் டிஸ்கார்டில் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து நமக்கு மேலே போகணும். ஸோ 15 மினிட்ஸில் நோ ரீஃபண்ட்மெண்ட். அதனால் நமக்கு 2 பிரேக் நடந்திருக்கு, மேலே ஒரு பிரேக், கீழே ஒரு பிரேக். ஸோ இது வந்து டிமாண்டாக கொடுத்துருக்கேன். பட் இதுவும் வந்து ஒரு சில லிக்விடிட்டி மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. யூரோ ஃபாரக்ஸ் சேனலில் இருக்கும், இதில் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜிபிபி ஜேபிஓ பார்த்தாச்சு. இது நான் அதில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், கீழே வந்துட்டான். இதில் கிடையாது நமக்கு என்ட்ரி, இதில் எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம கொடுக்கல. ஸோ 4 ஹவரில் இந்த டிமாண்டில் இருந்து என்ட்ரி இருக்குது. இதில் இருந்து நம்ம வெயிட் பண்ணலாம், பை இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தோன்னா மார்க்கெட் கொஞ்சம் வேகமாக போவான். இதில் இப்போதைக்கு என்ட்ரி இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து இதை ஃபுல்லாக பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவும் பிரேக் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் என்ட்ரி இல்லை. ஸோ இதில் எக்ஸ்ட்ரீமில் என்ட்ரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட நான் சொல்லியிருந்தேன், நம்ம டிஸ்கார்ட்லேயும் வந்து நான் போட்டிருந்தேன், இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இந்த டிமாண்டில் நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு 15 மினிட்ஸில் நோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கிடையாது. இந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகே. இந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்க, தெரியுதா? தெரியும். பிரேக் பண்ணிட்டான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா திடீர்னு கீழே தான் வருவான். அதனால இந்த 2 டிமாண்ட் இங்கே இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் எல்லாமே எடுத்துடணும். அவ்வளோதான். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வருவான், பை ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு பை ஆடுவான். ஸோ இங்கேருந்து பை ஆகிறான் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளை வரைக்கும் நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 2 சப்ளை வரைக்கும் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரீஃபைன்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருந்தோம். ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தால் செல் பண்ண சொல்லியிருந்தோம், பட் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வராமலே செல் ஆகிட்டான், ஃபுல்லாக செல் ஆகிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ டெய்லியில் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ டெய்லியில் இது வந்து சோச். ஓகேங்களா? இப்போ சோச்சு பை ட்ரெண்ட் இருக்குது. இங்கே என்ன தெரியுது ப்ரோ, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எனக்கு லிக்விடிட்டி மாதிரி இருக்கு, கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஓகேங்களா? இதில் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறான்னா இங்கே டிமாண்ட் இல்லை, ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்கான். ஆனால் இங்கே ஒரு டிமாண்ட்லேருந்து தானே மேலே போயிருக்கு மார்க்கெட். இது டெய்லி டிமாண்ட், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். மிட்டிகேஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் எடுத்திருக்கேன். இது பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஓவரால் பாட்டமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம். பாட்டமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம். இப்போ இது ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இது க்ரீன் ஜோனில் போட்டிருக்கேன்.
இப்போ மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்ஸ், இது சோச் 4 ஹவர்லேயும் நமக்கு டிமாண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது பாட்டமில் இருக்குது. இப்போ டெய்லியில் நமக்கு இது லிக்விடிட்டியாக இருக்குது. லிக்விடிட்டி எங்கே முடியுது? இங்கே முடியுது. ஓகேங்களா? இந்த லோவில் லிக்விடிட்டியாக முடியுது. 4 ஹவரில் இந்த டிமாண்டுக்கு கண்ட்ரோல் எடுத்து நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு. அந்த டிமாண்ட் இன்னும் வந்து நமக்கு மிட்டிகேட் ஆகி ரன் ஆகலை, பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் பாட்டமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம். அப்போது இது லிக்விடிட்டியாக இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹிட்டனில் இப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? இதே இருக்காது, ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவான். புரியுதா? ஓகே. அப்போது நம்ம இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், டேரெக்டாக போயிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு பை இருக்குது, இந்த டிமாண்டில் பை இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இது NZT UST எஸ்டர்டே ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நாளைக்கு மார்னிங் வரும் ப்ரோ, அதை பார்த்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஓகே. மார்னிங் கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ. ஓகே. இது இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம், ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். பாருங்க ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு. இல்ல, ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுறான், நம்ம இப்படி தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சோர்ஸ் கொடுத்தான், நமக்கு இங்கே டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? டிமாண்ட் இல்லை. அடுத்தது பிஓஎஸ் கொடுத்தான், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அதனால் இதை ட்ரை பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். இதில் மிட்டிகேட் பண்ணாலும் எகைன் வந்து ஃபெயில் பண்ணிட்டு கீழே வந்துருவான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். என்ன ரீசன்னா, இங்கே டிமாண்ட் இல்லை, ஆனால் பிஓஎஸ் வந்து பண்ணுறான். அப்போது இங்கே டிமாண்ட் இருந்தால் தானே பிஓஎஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போகணும். புரியுதா? டிமாண்ட் இருந்தால் தான் பிஓஎஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போகும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னா சம்திங் என்னமோ இந்த இடத்துல வச்சுருக்கான். அப்போ இந்த இடத்த ஹண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் டிசிஷனல் பிளாக்கு. ஓகேங்களா? டிசிஷனல் சும்மா மூமெண்ட்டை தான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு இன்ட்ராடே வந்து 15 மினிட்ஸில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த டிமாண்டில் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வர ட்ரை பண்ணுவான். இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வந்துட்டுருக்கான். எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? என்ட்ரியை 1 மினிட் கொண்டு போயிடணும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போகணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ளைக்கு போகணும். ஸோ இப்போ மார்க்கெட் இன்டிஸ்மெண்ட்டை அடிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இதில் வந்து டிமாண்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பர்ஃபெக்டாக கொடுக்கல. யூரோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி போயிருந்தோம், அது பிரேக் ஹிட் ஆயிருந்தது, மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ இதில் எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை, கொஞ்சம் பர்ஃபெக்டான என்ட்ரி இல்லை. அப்படி என்ட்ரி மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் மேலே அந்த சப்ளைக்கு போகணுன்னா இங்கேருந்து வேணால் போகலாம். இது ஒரு நல்ல டிமாண்ட். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வேணால் அந்த சப்ளைக்கு போகலாம். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சோச்சு, இது பிஓஎஸ், நோ இன்டியூஸ்மெண்ட். இந்த சோச்சை பிஓஎஸ் அந்த சோச்சை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும், பை ஆகணும். அப்போது இங்கே நடுவில் ஒரு சப்ளை வந்து எடுத்துருந்தோம், அது வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா இப்போ டெய்லியில் பார்க்கணும்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளை தான் எடுக்கணும். நம்ம ஒரு இன்ட்ராடேக்கு அந்த மாதிரி நம்ம இங்கே எடுத்துருந்தோம், அது வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டு நமக்கு பிரேக் இவன் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஸோ இந்த என்ட்ரி ஓகேங்களா, இந்த டிமாண்ட் வரைக்கும் போட்டிருந்தோம், நல்லாவே எடுத்துகிட்டு நல்ல சூப்பரான ஒரு என்ட்ரி. பட் பிரேக் இவன் வந்து ஹிட் பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் சப்ளைன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த சப்ளைக்கு போச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக கீழே வரும். ஓகேங்களா? அப்போது நம்ம ட்ரெண்டோடவே வந்து போவோம். இது பிஓஎஸ், இது சோச்சு. அப்போ இந்த சோச்சுக்கு டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிஓஎஸ் மேலே இருக்குது, ஆனால் அந்த லோவை ஹிட் பண்ணிடுவான். அப்போ கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வருவான். அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம பார்த்தாலும் இந்த சப்ளையில் செல் பண்ணி இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம். அப்போ இந்த சப்ளைலேருந்து ஃபஸ்ட் நம்ம செல் பண்ணுவோம். டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட் மிட்டிகேட். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் லிக்விடிட்டி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கான். ஸோ நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்ததில் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? நமக்கு என்னென்ன என்ட்ரி இருக்குது, யூரோஎஸ்டி மிட்டிகேட் பண்ண போயிட்டுருக்கான். கோல்டில் இங்கே வந்தால் பை இருக்குது. அது வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடும் அப்ரோச் பண்ணக்கூடாது. 2 என்ட்ரி இருக்குது. அப்புறம் ஏயுடிஎஸ்டி சப்ளையில் இருக்கான், எப்போ வேணாலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். 3 இருக்குது.
இது யூஎஸ்டி செஃப், இது வேண்டாம் ப்ரோ. 3 இருக்குது, ஓகே இது வேண்டாம். நான் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன் டிஸ்கார்டில். 3 4 யூஎஸ்டி கேடு, 4 ட்ரேட் அவைலபிள், வேண்டாம். இது டிமாண்டுக்கு வந்துருவோம் ஓகேங்களா. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், ஏன்னா இங்கேருந்து பெரிய செல்லிங் மூமெண்ட் வருது. 5 ட்ரேட் அவைலபிளாக இருக்குது. 5 என்ஜெட்டி யூஎஸ்டி ஆல்ரெடி ரன்னிங்கை விட்டுருவோம். 5 ட்ரேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இங்கே 6 ட்ரேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஒரு ட்ரேட் ரன்னிங்கில் இருக்குது. என்ஜெட்டி யூஎஸ்டி எடுத்தீங்களா? அது நான் பார்க்கல, அது யூஸ் பண்ணேன். இனிமேல் பார்க்க. 1 minute என்ட்ரி 1:1 இது கிடையாது, 165 சம்திங் இருந்து 163 65 சம்திங் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு 1:14 கிட்டே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் இவன் என்ட்ரி தான். ஓகே, மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி இதில் கிடையாது, ஏன்னா லிக்விடிட்டி பில் பண்ணிட்டு இருக்கான். ஃபுல்லாக லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம்னா மேலே போக போகிறோம், திடீர்னு மேலே போயிடுவான். அப்போ நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் அப்ரோச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. நமக்கு இப்போ பிரேக் இவன், அவ்வளோதான். இப்போ மேலே போயிடுவான்ற ஒரு ஐடியாவில் இதை போய் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு பிளானுக்காக என்ட்ராகிறீங்க, நடுவில் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சுத்த வேஸ்ட். அது அப்படி பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஒருவேளை டிபி போயிடுச்சுன்னா பெரிய டிபி இருக்கும்ல, விட்டுருங்க, விட்டால் போகும். ஸோ இதான் ப்ரோ இந்த வீக்கோட மூமெண்ட். ஸோ 5 or 6 ட்ரேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஒரு ட்ரேட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே ப்ரோ.